இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது மைன்கிராஃப்ட் தான். மைன்கிராஃப்ட் அது சர்வைவல். இன்னைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டே. ஃபஸ்ட்டு டேயில் என்ன கட்ட முடியும்னு பார்ப்போம். கைஸ் நம்ம இந்த இதில் வில்லேஜ் கண்டுபிடிக்கிறோம், இல்லைன்னா வீடு கட்டுறோம். வாங்க, இல்லை தான் பெரிய வீடாக கட்டணும். வந்தோடனே வுட் எடுத்துருங்க கைஸ். வுட் எடுக்கிறேன் இப்போ எடுக்கிறேன். டக்குன்னு பண்ணணும். நைட் ஆயிடுச்சுன்னா ஜாம்பி பொட்டக்குன்னு வந்து அடிச்சிடும். அதுக்கப்புறமா கேவ் மைனிங் வந்து பார்ட் 2 போடுறேன் கைஸ். ஐ மீன் டேட்டிங் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போகிறோம். எங்களுடைய கடலை பார்த்து அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. எங்கே போகலாம் கோஷ்? பாருங்க கைஸ், அங்கே இவான்சன் நீந்திட்டு இருக்கிறான். எங்கள் அண்ணன் கேவுங்க கைஸ். எங்கள் அண்ணன் பேசுகிறேன் கைஸ். கோஷ், அது என்னதுன்னு தெரியுமா கைஸ்? எனக்கு தெரியல கைஸ். வாங்க கைஸ் போகலாம். அயனு கைஸ். அது வாங்க, ரொம்பல போய் வீடு கட்டணும். வாங்க, அது குட்டு நிறைய தேவை. ஏண்டா டர்ட்டில் பண்ண முடியாதா? டர்ட்டில் ஆய் வீடுன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் உன்ன மாதிரி ஆய் வீடுலாம் கட்ட மாட்டேன். ப்ரோ பிளேயர். எங்கள் அண்ணன் சொல்கிற டர்ட்டை வச்சு வீடு கட்டுங்க அப்படின்ட்டு. ஆனால் எப்படி? நான் உன்ன மாதிரி ஆய் பையன் இல்லை. டைமண்ட் எடுத்து வீடு கட்டுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. டைமண்டில் கிடைக்க வாய்ப்பு இல்லைடா. டைமண்ட் பிளாக் ஒன்று பண்ணுறதே அதுக்கு 4 5 இது டைமண்டு. எப்படி தான் கட்டுவானுங்க. ஃப்ளவர் எடுக்கிறியா கைஸ்? பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ போடுவேன். ஓகே, நம்ம இங்கே கெட்டோம். இல்லை, அந்த ஐலாண்டுக்கு போயிடலாமா? அங்கே போரு புரிய. ஆமாம் கைஸ், சூப்பர் இருக்கு. ஆனால் அங்கே எந்த மரமுமே இல்லை. ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு மரம் 2 மரம் கூட இல்லை, ஒன்று இருக்குது. பாருங்க கைஸ் எவ்வளோ ஃப்ளாட்டாக. நான் இங்கே மரத்துக்கு இங்கே வந்துட்டு அங்கே போனேன் கைஸ். தண்ணிக்குள்ளே தான் கைஸ் போனேன். போட் அது இதுன்னு கட்டுது. ஏதாச்சும் பிளாக் எடுத்தது. கை செத்து போகிறேன் கை. மரத்துக்காண்டி தான் ஒரு வியூ அடையிட்டும். ஆமாம் கைஸ், ஃப்ளாட்டாக இருந்தால் போகும். டர்ட்டில் கைஸ், இவனை அடிக்கணும்னா லைக் பண்ணுங்கள், அடிக்கக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அடிக்கல, குட்டி குழந்தை. அங்கே போகலாம். இங்கே ஒருத்தன் அவனை அடிச்சு அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கைஸ். தீபாவளி இன்னைக்கு. தீபாவளி இல்லை, தீபாவளி முடிஞ்சிச்சு. வாங்க போகலாம். மரம்லாம் நிறையா இருக்குது. இந்த இடத்துல நான் செட்டில் ஆகிட போகிறேன். ஆனால் கேவ் எங்கேயும் இருக்கு, அதுக்கு மட்டும் நீ அங்கே போகணும். போட் எடுத்து ட்ருக்குன்னு முறுக்கிட்டு போயிடுவேன்டா. நானே நல்ல இடமா பற்றி விடணும். இந்த மாதிரி இடத்த எடுத்து உன்னை இப்படின்னு போட்டு உள்ளே போய் பிளாக் எடுத்து பிளாக் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ வீடு கட்டணும். டொங் 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 சார். கைஸ், நீங்கள் எந்த பிராண்டட் ஃபேன்னு சொல்லுங்கள். என்ன சொல்கிறேன் அப்படின்னு கத்திருப்பாங்க கைஸ். நீங்கள் கப்புச்சின ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. டொங்கு 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 ஃபேனாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப். சூப்பராக இருக்கு. கரெக்டாக என்னது இப்போ எதுக்கு முக்கெல்லாம் பார்க்க அழகாக இருக்காது சொல்லுவீங்க இந்த மாதிரி கட் பண்ணா. ஆனால் ஒரு காரணத்துக்காக பண்ணுறேன். இதை கூட அழகாக இருக்கும். வீடை பார்த்த உடனே நீங்களாம் மறந்துடுவீங்க கைஸ். ரொம்ப குட்டியாக இருக்கும்.
நான் வந்து சச்சோ இடத்துல கண்ணாடி வைக்கணும். இவ்வளோ குட்டியா Furnace வேணும் தம்பி. அது ஃபர்னஸ் தேவைதான். அது நாளானிக்கு ஃபர்னஸ் கொண்டு வந்துடும். வாங்க காய்ஸ், வீடு கெட்டலாம் கெட்டலாம் கெட்டலாம். கண்ணாடி தான் கைஸ் இருக்கு. ஜன்னல் இப்படி தோப் பேச இப்படி ஐ இவ யாரு? பெட்டு எப்படி கைஸ் பண்ணும் அதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு பண்ண தெரியும். வாங்க எங்கடா இது மண்? அங்கே இருக்கு. எங்கே இருக்கு? இந்தா இருக்கு. கு 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 கு. ஒரு நாள் அண்டர் வாட்டர் மைனிங் கொண்டு போகிறோம் கைஸ் உங்களை. ஐ மீன் உங்களை இல்லை, நான் போகிறேன் கைஸ். கோ 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 கோ. வாங்க பார்க்கலாம். பண்ணி குடி. என்ன கைஸ் இது? கேவங்க சாதி இப்படி ஆயிடுச்சு. அங்கே உள்ள லைட்டு தெரியுது பாருங்களேன். அங்கே ஒரே உள்ள போ. காய்ஸ் அங்கே என்னமோ லைட்டு தெரிஞ்சு காய்ஸ். ஒன்றும் இல்லைதா காய்ஸ். இது ஏன் கோல் இருக்குது காய்ஸ்? அங்கே கோல் செத்து போகிற பாய். நோ காய்ஸ், யூ லைக் சப்ஸ்கிரைப் ஐ நாட் டே. தேங்க்ஸ் கை ஃபார் லைக்கிங் சப்ஸ்கிரைபிங் பட் ஐ டே. ஒரு ஹார்ட் கூட போகல கைஸ். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணனால அது பண்ணிடுங்க. உடச்சணும் அது உடச்சணும். மேலே போகல. இந்த வாண்டு கோழியால எங்கள் அண்ணன் கோழியால. அண்ணா கோழி. மாட்டிக்கிட்டேன் கைஸ். மாட்டி நான்லாம் பிரெயின் தி பிரெயின். கைஸ் நாங்களாம் தி பிரெயின் கைஸ், தி பிரெயின். அப்படி தான் என் தம்பி சொல்லுவான். நான் சொல்லுவேன் த பிரெயின். ஐயா தி பிரெயின். கோ 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 கோ. இந்த செடியெல்லாம் உட. டிங் ஓகே விடு. வீடு கட்டணும். எதுக்கு தெரியுமா கைஸ்? இதை எடுத்துக்கணும். டிங் டிங் டிங். மாடுகுட்டி ஆடுகுட்டி. எங்கடா ஆடு? டி ஆணிபி. அனிபி எடுக்கலாமா கைஸ்? அது லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எடுப்பேன். எது கேட்டாலும் லைக் சப்ஸ்கிரைப் சொல்கிறாங்க. மாடு கூப்பிடுதுங்கள. மில் மாடே வந்துடுறேன். இது டிசைனுக்கு நல்லா இருக்கணும். சூப்பரா இருக்கு. போதும் பாய். லீஃப் லிட்டர். என்னதுடா இது பேரு? வெளியில வெளியில
பெட்டு கிரியேட் பண்ணணும். அடைச்சி விட்டுருணும் கைஸ். இப்போதைக்கு நம்மளுக்குலாம் கண்ணாடி தேவை கைஸ். சும்மா தூங்கிடும். மேலே வேறு வீடு கட்டணும் இன்னும். நான் கத்தி தான் கிராஃப்ட் பண்ணுறேன். ஐ மீன் இது பண்ணுறேன், மைனிங் பண்ணும்ல. டோர் போட்டுனா இருக்கு. வந்துட்டோம். தோண்டு இதை தேவை. இதை வச்சு அவன் பண்ண முடியும். அவனை வச்சு இது என்ன தெரியுமா கோயிஷ்? ஜாய்ஸன் தான் கைஸ் இது. கைஸ் இது வந்துட்டு கோல் கைஸ். உமா கோயிஷ், இது ஜோய்ஷன் கோயிஷ். என் தம்பி பேர் கோயிஷ். வந்ததுக்கு ஒரு கோல் கிடச்சிப்பா. ஒரு கோல் கிடையாது, 10 கோல். கைஸ் உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் தெரியுமா? டி நிறைய கோலா கிடைக்குதா? டி எத்தனை கோலுடா? வேணாண்டா, கொடுக்காதீங்கடா. கோல் கொடுக்காதீங்கடா. இத்தனை தராங்க. 17 கோல் தந்துட்டானுங்க. இன்னும் இருக்கு. எப்பா எத்தனை கோல்? 20 வந்துருச்சு கோல். இதை வச்சு என்னது இது பண்ண முடியும். இன்னும் எத்தனை தருவீங்க? நான் பார்த்தேன். லாவா இருக்குமோ இந்த மாதிரி கீழே. இந்த மாதிரி இங்கே ஒரு கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அது மேலே நின்று பண்ணக்கூடாது. அதில் லாவாக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எத்தனை இருக்கு. பிக்காக்ஸே கோலை உடச்சி பிஞ்சுன்னு போகிறான். அதனால் இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்போ நாளைக்கு அவன் இது பண்ண முடியாமல் இதை வச்சுட்டு இருப்பேன். அதையும் எடுத்துக்கோ. எடுக்கிறேன்டா. நம்ம எதுக்காக வந்தோம்? கோல் இங்கே இருக்குன்னு நான் டிடெக்ட் பண்ணி வந்தோம். நீ சொன்ன நெக்ஸ்ட் பார்ட்டில் மைனிங் பண்ணுறேன்ட்டு. இது ஆமாம் தான், நம்மளுக்கு அவன் தேவையில்ல. என்னது? அங்கே ஒரு கோல் இருந்துச்சு. தெரியும். கோலாது இங்கே அங்கே பார்த்தா இதுக்கே போயிடுச்சு. அங்கே ஒன்று இருக்கு. என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ இது இருக்குது. உள்ளே ஒரு அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் பேஸே கட்டிதான் தோணுது. நான் அப்படியே வேஸ்ட் பண்ண போகல. இங்கே ஒரு வீடு கட்ட போகிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். கோக் என்ன கைஸ் மாட்டிக்கிட்டேன். வாங்கு போங்க. வச்சு இருந்திருக்கு. வாங்க இன்னும் மைனிங் பண்ணுவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உடைக்கிது எல்லாத்தையும். இந்த ஃபாஸ்ட்டுக்கு இத்தனை கோல் கிடைச்சி 42 கோல் கிடைக்கிது கைஸ். இத்தனை கோல் இருக்குது. இதே என்னமோ எதுக்குன்னு யூஸ்ன்னு தெரில.
வீடு கிட்ட போகிறேன். வீடு கெட்டுறேன் வாங்க கைஸ், கெட்டணும் கைஸ். டப்பா இன்னும் இங்கே வீடு கட்ட போகிறோம் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அங்கே ஒரு மேலே இல்லை கைஸ், திடீர்னு ஒரு மைண்டில் போயிட்டேன். அந்த இடத்துல ஃபீல் பண்ணும், இந்த இடத்துல என்னமோ வச்சிடலாம். போர்ட்டல் அப்படியே வாங்க கைஸ், மேலே போகலாம். இப்போ வாங்க ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பாருங்க கைஸ், நமக்கு லைட்டு கிடச்சிருச்சு. டே பாத்தீங்களா கைஸ், சம்பு டேய் ஒரே பைசா. இன்னும் எங்கடா அது? இங்க இருக்கிற பாரு. ஐயோப்பா, அட்டாக் பண்ணானுங்க. ஏடப்பாவி, இந்த கலர்ஃபுல்லான வீடு கைஸ். பெட்டு பண்ணலாம். இன்னும் 3 தேவை. இந்த மாதிரி போட்டுட்டு ஒன்றில் படுக்க முடியுமான்னு பார்ப்போம். படுக்க முடியாது. நான் பார்த்தேன், என்னடா இது லைட்டு முடிஞ்சிருச்சு. பயமாக இருக்குது காய்ஸ். அமைதியாக இருங்க, சத்து போடாதீங்க, வந்து கடிச்சு விட்ருவோம் உங்களை. இதான் இங்கே தான் இருக்கிறோம், பார்த்துக்கலாம் காய்ஸ். அட பாவி, அதுக்கப்புறம் நீட்டிட்டு இருந்தான். அப்படியே அம்பு முன்னாடி கட்டியிருந்தான். ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் நான் மாட்டேன்தான். போடு கண்ணாடியை போடு. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட குட்டி வீடு ரெடி. ஆனால் ஒன்று காணாமல் போகுது. ஒரு 2 பெட்டு போட்டால் மாசாக இருக்கும். காலையில் ஆயிடுச்சு. ஓடப்பாவி, கதவு திறக்கும்போது தான் வரியா? வெளில போ. ஆனால் வீட்டுக்குள்ளே தானே பொறுத்தலாம். இதுக்கு தாங்க ஆடு மாடு கோழிலாம் தேவை. ஆடு தேவை. நமக்கு கேட்ட மாதிரி ஒரு ஆடு அங்கே இருக்கு. எங்க திரும்பி பாடுறா. செம்மையா கோழி. 2 ஆடு காய்ஸ். நம்ம கேட்ட மாதிரி சக்ஸஸ்ஃபுல். ஆடு நான் உள்ள விழுந்துட்டேன். வந்துட்டேன். டிங் 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 டிங். வந்துட்டேன்.
ஆடு குட்டி இருக்கு பாவம். அவங்க அம்மா என் கையில் இருக்கிறாங்க பாரு. அது உள்ள மாறிட்டான். அவனோட மீட்டை வச்சுக்க. இதுக்கு ஃபீட் பண்ண வச்சு வெறும் இதாக கூட சாப்பிட முடியுது. ஆனால் சாப்பிட முடியலன்னா நல்லா அடிப்போம். ஐ ரோஸ் ஹீயாரோ வச்சுக்க. இந்த ரோஸை நம்ம வீட்டுக்கு முன்னாடி பிளான் பண்ண முடியுமான்னு நம்ம வீடு பாருங்கள். இல்லை ஓட முடியுமான்னு தெரியல. இப்போ வீடியோ போட்டுருக்கா, அது மட்டும் மறக்காது சரியா? சரி. இங்கே இன்னொரு ஆடு இருக்கு. நம்ம போட்ட உள் வந்து ஆடா மாறிடுச்சோ. மை கோல் எவ்ரிதிங், மை உள் எவ்ரிதிங். ஓ ஓகே. பிக்காக்ஸ் காணும். பெட் டன் டன் டன். ஓடு. ஒரு அடியிலே போயிடுச்சு. இதை வச்சு ஏன் மூவ் பண்ண முடியுமா? இந்த ஆடை மட்டும் அவ்வளோதான். உட்காண்ட்ருக்கேன். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டாச்சு. ஐ மீன் நான் சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டியாச்சு. வீடு கட்டல இன்னும் இல்லைங்க. அதுக்கு நம்ம ஃபைனல் ஃபினிஷு பி அடிப்போமா? ஏதாச்சும் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது கைஸ். நீங்கள் தான் சொல்லிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், பிளான் பண்ண முடியும். இங்கே நிறைய உட்டு கீழே கிடக்குது. மரம் கீழே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். உட்டு கிடச்சிச்சின்னு நிறைய வேணும். இன்னும் கொஞ்சம் தான். எடி வந்துடுச்சு. இப்போ நம்ம போய் பண்ணுவோம். இது 10 மணி தெரில, பார்ப்போம். இங்கே இன்னொரு அடிச்சிடாமா 3. இன்னும் அதை அடிச்சதுக்கப்புறம் இன்னும் இந்த கதை திருப்பி உட்டாக்குனா எப்படி இருக்கும்? கதை இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஐயோ லாஸ்ட் ஒன்று அதில் வந்து பி வருது. பி குட்டி போட்டுச்சா என்ன? கைஸ் ஆமாம் கைஸ், ஒரு சின்னது. நீங்கள் மட்டும் அடிக்க சொல்லியிருந்தீங்கன்னா அது பாவம். வீட்டுக்கு ஃபினிஷிங்க்கு தேவை. வா. இப்போ ஃபினிஷிங்க்கு ஒரே ஒரு உட்டு மட்டும் எடுக்கணும். ஒன்றுமே கிடைக்கல. எல்லாம் எடுத்துக்கலாம். என்ன கேசுது? ஆடோட ஃபேமிலியே இருக்கு. எல்லாம் போகணும். இல்லை ஃபினிஷிங்க்கெல்லாம் தேவை. கதர் கிடச்சிருக்கு. ஏனது ரோஸு புஷ்ஷு இதையும் கரெக்ட் பண்ணுமா? வைக்க முடியுமா? ஓ ஓ ஓ கொஞ்சம் நம்ம வீட்டில் தேனியாக வரும். இல்லை, அந்த ஃப்ளவர் வச்சா தேனியாக வரும். இது வைக்கக்கூடாது. இந்த ஃப்ளவர் இந்த பிங்க் கலர். ஆப்பிள்
ஆமாம் கைஸ், எனக்கு ஆப்பிள் மரத்தை பார்க்கணுன்னே ஒரு ஆசை. போதும் போதும். ஹனி பீஸுக்கு அடித்தா என்ன ஆகும்? போதும்டா. ஏய், ஃப்ளவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃபினிஷிங் டச் தேவை. ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவ்வளோதான், வாங்க போகலாம் வீட்டுக்கு. எப்படி இருக்கு வீட்டு நினச்சி பாருங்க. வீட்டை சுற்றியுமே வைக்கணும் கைஸ். இது 3 இருக்கா? ரோஸ், ஃப்ளவரு, இன்னும் நிறைய இன்வென்ட்ரிக்குள்ள இருக்கும். இது இங்கே இருக்குது பாருங்க நிறையா. இங்கே வைக்க வேண்டியதான் ஃபினிஷிங். பாருங்க நம்ம வீடு இப்போ எப்படி இருக்குன்ட்டு. எப்படி கைஸ் இருக்கு? இன்னும் ஒரு டச்சிங் பண்ண வந்துட்டேன். என்னது? உட்டு. ஆமாம்ல, ஜஸ்ட் மிஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு வீடை. இதுலேருந்து வீடு முடிய போகுது. நாளை போய்க்கலாம் நம்ம. நாளை போய் விடுங்கடி. நாளை போய் எப்படி ஏறுவேன்? இல்லை, இங்கே இருக்குதுண்ணா அந்த உட்டு. வீடு இங்கே இருக்குது. நான் கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கேன். அப்போது அவ்வளோதான் கைஸ், வீடு முடிய போதே. அது போடு. வீடு முடிய போகுது கைஸ், முடிய போகுது.